வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோந்த் ஹாட்ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டார். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முன்னாடியே வந்துருச்சு, ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜியோ ஸ்டாரில் வந்து இன்னைக்கு ரோந்த் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓடிடி பிரியர்கள் ரெகுலராக நான் படம் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு முடிஞ்சால் இந்த ரோந்த் படம் பார்த்துருங்க. உண்மையிலே ஒரு அருமையான படம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு தரமான படம். மலையாளங்களில் எவ்வளவோ படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, க்ரைம் த்ரில்லரு, ஆக்ஷனு அந்த மாதிரிலாம் வந்துட்டு. இல்லை என்னென்னா இதுவும் ஒரு ஆக்ஷன் ஒரு மூவி தான். ஆக்ஷன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிரடி ஆக்ஷன்லாம் கிடையாது. இது ஒரு எமோஷ்னலான ஒரு ஆக்ஷன் மூவின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னு வச்சுக்கலாம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரோந்த் அப்படின்னு அவங்க டைட்டிலே கொடுக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழில் இந்த காவல் படையினர்லாம் இருப்பாங்க, ரோட்டில் வந்து ரோந்து போவாங்க இல்லையா, நைட் நேரத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்தால் உடனே வந்து அந்த பிரச்சனை வந்து தீர்த்து வைப்பாங்கல்ல. ஸோ கிட்டத்தட்ட அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோந்த். அதாவது இந்த படத்தோடைய ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நம்ம சொல்லிக்கலாம். ஹீரோங்கிறத விட ரெண்டு கேரக்டர். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஷன் மேத்யூ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திலீப். ஸோ திலீப்பை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷமா போலீஸ் ஃபீல்டு இருக்காரு. ஸோ அவர் இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரியும். இதில் என்னென்னா என்ன சொல்கிறது, அவரை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சரியாக கணிச்சு ஒரு பிரச்சனையை முடிக்கக்கூடியவர். அதான் அனுபவம் வாய்ந்த ஒரு அருமையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திலீப் ஒருத்தர். அடுத்ததான் வந்து நம்ம ரோஷன் மேத்யூ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து துடிப்பு மிக்க ஒரு இளைஞனாக பணியில் வந்து சேர்ந்திருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் ஃபேமிலி மேலே பயங்கர ஒரு அன்பு. ஃபேமிலி இல்லைன்னா நான் இல்லைடா, என் ஃபேமிலி தான் என்னுடைய கோர் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நம்ம ஹீரோனே வச்சுக்கலாம். ஓகேங்களா. பட் கேரக்டராக தான் ரெண்டு பேர்த்தையும் பார்க்க முடியும். ஸோ இவங்க ஒரு நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோந்துக்கு போகிறாங்க. அப்போ பல பிரச்சனைகள் நடக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூசைட் ப்ராப்ளம் வருது, அதை இவர் சால்வ் பண்ணுறாரு. அதாவது மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ராத்திரி போகும்போது ஒரு இடத்துல சூசைட்டு, அதுக்கப்புறம் என்னென்னா இன்னொரு இடத்துல வந்து ஒரு பையனுக்கு பிரச்சனை, இப்படி ஒவ்வொன்றா வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அந்த ஜாப் வந்து போயிட்டுருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்க நிறைய இன்னல்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல கலவரம் ஆகுது, அந்த கலவரத்தை தடுக்கிறாங்க. இப்படி ரோந்து போகும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதோ அது எல்லாமே சால்வ் பண்ணிட்டு வராங்க. இத்தனை பிரச்சனைகளை சால்வ் பண்ணி முடிக்கிற இவங்களுக்கு அடுத்த நாள் ஒரு மிக பேரதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்து காத்திருக்குது. அது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் இங்கே ரிவீல் பண்ணுறேன் கொஞ்சம் நான் மிஸ் பண்ணிடுவேன். ஏன்னா அதை நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னா ஒரு கீழ் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து செத்துறான். ஸோ இதோடைய பழிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே விழுந்துருது. அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாங்களா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் ரெண்டு பேரும் செமையாக நடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் என்னையே அள வச்சுட்டீங்க. யாருமே சத்தியமாக எதிர்பாராத கிளைமேக்ஸ். ரொம்ப 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 சேடான கிளைமேக்ஸு. இல்லை இது என்னன்னா என்ன சொல்கிறது, எமோஷனாக என்னை கனெக்ட் பண்ணிருச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நடக்கும். நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு எவிடென்ஸோ ஒரு சப்போர்ட்டோ எதுவுமே இல்லைன்னா நம்மளுடைய டுவார்ட்ஸ் நமக்கு வேற வழி இல்லை, நம்மளோட இது இப்படித்தான் நம்ம வந்து எதையோ நோக்கி போகும்போது ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்லை, ஒரு அசம்பாவிதம் நடந்து அதனால நமக்கு ஒரு இழப்புங்கிறது வந்து உண்மையிலேயே அப்பா அந்த கிளைமேக்ஸ் பாருங்களேன். சத்தியமாக ரியலி எனக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்ங்கிறதுங்கிற படத்துக்கு நான் சொல்லலை, என்ன நானே கண் கலங்கிட்டேங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இந்த படத்தோடைய அந்த ரோந்துக்கான அவங்க வரக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும், அதே போல இவங்க பேசுகிற கான்வர்சேஷனாக இருக்கட்டும், அந்த ஊரில் வந்து ஊர் மக்களுடைய ஒன்றி அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு போலீஸாக ரெண்டு பேர் ரோந்து போனால் எப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த படம் வந்து ஃபீல் பண்ணும். ஜென்ரல் ஆடியன்ஸை ஃபீல் பண்ணுதோ இல்லையோ, போலீஸ்காரங்க நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதும் இந்த படம் வந்து ஃபீல் பண்ண வைக்கும், கனெக்ட் பண்ண வைக்கும். எமோஷனலாக இந்த படத்தை நீங்கள் வாழ்நாளில் கூட மறக்க மாட்டீங்க. அப்படி ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோந்த். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இதில் நடித்த ரெண்டு பேருமே திலீப்பை நான் ரொம்ப திலீப் ஒருத்தனை வந்து ரியலி அப்ரிஷியேட், செம்மையாக நடிச்சிருப்பாரு. ரோஷன் மேத்யூவும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள். ஸோ இன்னைக்கு ஜியோ ஸ்டாரில் வந்து வெளியிட்டிருக்காங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.